ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி சாப்பாடு வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரான கிடங்கன் கரை விலையில் இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோயிலுக்கு தாங்க நம்ம சாப்பிட வந்திருக்கோம். எல்லாம் போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, அவியல் தீயல் துவரம் 3 கூட்டுமே வச்சாச்சு, டேஸ்ட்டு பார்த்தாச்சு. நிலவால் செங்கல்பட்டு அரிசியில் பொங்கணும் சோறுமே கொண்டு வந்து வச்சாச்சுங்க, சாம்பாருமே ஊற்றியாச்சுங்க. இந்த கேட்ரிங் சர்வீஸ் எல்லாமே கோயிலில் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். நிஜமாகவே சர்வீஸ் நல்லா இருந்துச்சுங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது உடனே என்ன செஞ்சாச்சுன்னா, சாம்பார் சாப்பிட்டு முடிச்ச கையோட ரசத்துக்கு ரெடி ஆகியாச்சுங்க. ரசத்தை அப்படி பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு ஃபீல் வருமே வேறு லெவலில் இருக்கும். ரசம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பாயசம் வந்துருச்சுங்க. உடனே ஒதுக்கிட்டு என்ன செஞ்சாச்சு, பாயசத்தை வச்சாச்சுங்க. பாயசத்தை சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஓகேவா? இப்போ கொஞ்சம் நேரம் நான் பேசாமல் இருப்பேன், நீங்கள் கேளுங்க. எப்படி நம்மளோட தப்பு தாளங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு இல்லைங்க, செம வைபாக இருந்துச்சுங்க. அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து அழகாக ஒரு மாலை மேக் பண்ணியிருந்தாங்க. பிஸ்கட்டு, சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சு அதை அப்படியே கிரெயினில் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் இதை கிரெயினில் எடுத்துகிட்டு வரேங்க, இதை எப்படி ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன். பார்த்துக்கோங்க, பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க அந்த கிரெயினில் எடுத்துகிட்டு வந்ததை எவ்வளோ அழகாக ஒரு மாலையாக மேக் பண்ணி கோயிலில் நடுவில் போட்டுருந்தாங்கங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.